Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உலக மரபு நாள் விழாவை முன்னிட்டு தென்னிந்தியாவின் தாஜ்மஹால் எனப்படும் மதுரை திருமலை நாயக்கர் மஹாலில் ஒரு வாரத்திற்கு சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி அனுமதிக்கப்படுகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, இன்றைக்கு உலக மரபு நாள் கடைபிடிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? திருமலை நாயக்கர் மஹால் உள்ளிட்ட தொல்லியல் துறை சார்ந்த, கட்டிடக்கலைத்துறை சார்ந்த வேறு எந்தெந்த சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் இலவச அனுமதி இன்றைக்கு? திலகவதி, உலக மரபு நாள் விழாவையொட்டி மன்னர் திருமலை நாயக்கர் மஹாலில் இன்று முதல் வருகிற 24ஆம் தேதி 7 நாட்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், அதே போல பொதுமக்கள், பார்வையாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் இலவச அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்தியாவின் தாஜ்மஹால், மதுரையின் புகழ்மிக்க அடையாளமாக விளங்கக்கூடிய மன்னர் திருமலை நாயக்கர் மஹால் 1636ஆம் ஆண்டு திருமலை நாயக்க மன்னரால் கட்டப்பட்டது. இது 1971ஆம் ஆண்டு நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டு அப்போதிலிருந்து இப்போது வரை தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இருந்து வருகிறது. இந்த நாள் தான் உலக மரபு நாள் விழாவையொட்டி 7 நாட்களுக்கு பார்வையாளர்கள், பொதுமக்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என அனைவருக்கும் இலவச அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கட்டணம் என்பது உள்ளூர் மக்களுக்கு 10 ரூபாயும் வெளிநாட்டினருக்கு 50 ரூபாயும் விதிக்கப்பட்ட இந்த கட்டணம் என்பது முற்றிலும் வசூலிக்கப்படாமல் அனைத்து தரப்பு மக்களும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் நாயக்கர் மஹாலை பார்வையிடுகிறார்கள். இங்கே ஒரு குடும்பத்தினர் இன்றைக்கு மதுரைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். மேடம் வணக்கம். நாயக்கர் மஹாலை பார்க்கணும்னு வந்தீங்க, இலவச அனுமதி கொடுக்கறாங்க பார்வையிடுறதுக்கு. பாத்தீங்களா? உள்ள பாத்தீங்களா? எப்படி இருக்கு இந்த மரபு நாளையொட்டி இந்த ஏற்பாடு? இலவசமா நாங்க டிக்கெட் கொடுத்தாங்க. நாங்க இலவசமா உள்ள போய் பார்த்தோம். நல்லா இருந்தது. சுத்தி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வரோம். குடும்பத்தோட எல்லாரும் வரோம். சிறப்பா இருந்தது. ஒவ்வொரு ஆர்ட்டும் பாக்குறதுக்கு வியப்பா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து பார்த்ததுல. மரபு நாள்ல நாங்க இன்னைக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சார், நீங்க மரபு நாள் நினைச்சுதான் வந்தீங்களா இல்ல டிக்கெட் எடுக்கணும்னு நினைச்சு வந்தீங்களா? இந்த ஏற்பாடுகள், தொல்லியல் துறையோட அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? இந்த 7 நாள் ஃப்ரீயா பாக்க? இல்லைங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. நாங்க இங்க வந்த உடனே ஒரு சர்ப்ரைஸ், இந்த இதுக்கு திருமலை நாயக்கர் மஹால் பார்க்கணும்னு ரொம்ப நாளே ஆசை எங்களுக்கு. சரி வந்து பார்க்கலான்ட்டு இன்னைக்கு வந்தா ஒரு சர்ப்ரைஸ், டிக்கெட் இல்லாம எல்லாம் உள்ளார போங்க ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உலக மரபு நாள்னு போட்டிருந்தது. ஒரு வாரம் 18ல இருந்து 24 வரையிலும் ஒரு வாரம் பொதுமக்களுக்கு மற்றும் அனைவருக்குமே இலவசமா என்ட்ரி கொடுக்கறாங்க. உள்ளார போய் பார்த்ததுல ரொம்ப நல்ல வியப்பா இருந்தது. நம்மளுடைய பாரம்பரியமான கலையை வந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருந்தது. வேற எங்கேயும் இந்த மாதிரி சிற்பக்கலை நம்ம பார்த்ததில்ல. மஹால் வந்து தூண் வந்து ஊனும் 10 அடிக்கு மேல இருக்கும் போல இருக்கு. ரொம்ப அவ்வளோ அருமையா இருந்தது, சிறப்பா இருந்தது. திலகவதி, நீங்களே கேட்டிருக்கலாம். உலக மரபு நாளையொட்டி பழந்தமிழர்களினுடைய பண்பாட்டு பெருமையை விளக்கும் வகையில் இந்த ஏற்பாடுகளை தொல்லியல் துறை செய்திருக்கிறது. இது மகிழ்ச்சி அளிப்பதாக மக்களும் பார்வையாளர்களும் தெரிவிக்கிறார்கள். திலகவதி, உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி மணிகண்ட பிரபு. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.